பசி வயிற்று கிள்ளுதுடா. இதை போய் யாரு நல்லா கிள்ள முடியும்? தொடப்ப குச்சி கேலி பேசாதடா. எனக்கு கோவம் வந்ததுன்னா வாயில ஊதுனா போகும்டா. அதோட மரத்து மேல போய் விழுவடா. சரி சரி நம்ம என்ன கை காட்டி போகாதுடா, நம்ம தான் போகணும். என்ன எழுதிருக்கே தெரியலையே. இத கை காட்டி எந்த ஊரை காமிக்குதோ அது அந்த ஊர்ல தான் முளைச்சு வந்திருக்கோம். புடுங்கி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இல்லடா, என் பேரை சரியா சொல்றாரு. இவரு பெரிய ஞானியா தான் போல இருக்கு. பேரை முட்டாளா? ஆமா, இவன் மடையே, இவன் மூடா, இவன் மட்டி, இவன் பேத. நாங்க எல்லாம் இணை பிரியா நண்பர்கள். அது சரி, யார் கை கட்டி புடுங்குறீங்க? கஞ்சம்பட்டிக்கு போக வழி தேடதான். ஏன்பா படுத்துறது கூடாது? நாங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் தூங்கிட்டோமே, படிக்க தெரியாது. படிக்கும் போது கண்ணை மூடி இருக்கனால கண்ணை திறக்க போறோம். உடம்பு இருக்கிறது குழந்தை. சரி சரி, உபதேசம் வேண்டாம். இந்த கை காட்டில என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க. கஞ்சம்பட்டிக்கு போய் பிச்சை எடுத்து சாப்பிடணும். ஓ, பிச்சையா? இந்த வழியில கஞ்சப்பட்டிக்கு போகணும். ஆனா அங்க இருக்க யாரும் சாப்பாடு போட மாட்டாங்க. ஊருக்கு தகுந்த கூட அங்க இருக்க மக்கள் இருப்பாங்க. அதனால நீங்க என் கூட என் ஊருக்கு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். சரி சரி, நமக்கு சோறு கண்டிருந்தா சொல்ல புரியல. சரி, நம்ம பிச்சை எடுத்து சாப்பிட்டு பார்த்து வண்டி போறாமடா. ஆமா ஆமா, நம்ம பிச்சை எடுக்கிறது இந்த ஆள் வெயிட் எரிச்சலா இருக்கு போல. ஐயா நீங்க போங்க, நாங்க பாத்துக்கோம். புத்தி கிடையாது, புத்தி கிடையாது, பண்ணாதான் தெரியும். கிராம மக்களே, நம்ம ஊர்ல என்னைக்கும் இல்லாத விஷயமா இவங்க பிச்சை எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. நாமளே சிக்கனம் கருதி 3 நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிட்றோம். அதுலயும் குறைஞ்ச அளவு தான் ஆடை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் பழைய சோறு தான் சாப்பிடுறோம் தலைவா. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி தைரியமா இந்த கஞ்சம்பட்டிக்கு வந்து பிச்சை எடுக்கணும்? நம்ம ஊர் மக்களுக்கு ஏற்பட்ட அவமானமா நான் கருதுறேன். தலைவா, மன்னிக்க முடியாத தப்பு செஞ்ச இவங்களை எண்ணெயை ஊத்தி கொளுத்திடுவோம். நாம தலைக்கு எண்ணெய் வச்சே பல வருஷம் ஆகுதுடா. இவங்களுக்கு என்னைக்கு எங்கடா போறது? அதனால நம்ம இவங்களை அடிச்சே துரத்திடுவோம். போதும், இனிமே நம்ம இவங்களை துரத்தினா நம்மளுக்கு அனாவசியமா வயிறு பசிக்கு எடுக்கும்டா. திரும்புங்க. இனிமேல் நம்மளால ஓட முடியாதுடா. நம்ம வேலை செய்யவும் சோம்பல், எடுத்தாலும் கை கால் நல்லாக்கு நடிக்கிறாங்க. எழுந்து படிக்கவும் தெரியாது. அப்புறம் எப்படி தாண்டா ஒரு மனுஷன் சாப்பிடுறது? எனக்கு ஒரு யோசனை. இப்படி செஞ்சா என்ன? இப்படி சாப்பிடாம இருக்கலாமா? இல்ல, ஏதாவது சாமியார் கிட்ட போய் சீடர்களா சேர்ந்துக்கலாம். சேர்ந்தா உழைக்காம சாப்பிடலாம். குருநாதருக்கு ஒரு காணிக்கைகள், பழங்கள் எல்லாம் நமக்கு தான். நம்மளை சேர்த்திக்கிற மாதிரி அறிவு குருநாதர் கிடைக்கணுமே. வாங்கடா தேடலாம். எங்க அறிவு குருவே, ஞான குருவே, நீங்க எங்க இருக்கீங்க? அப்பனே ஐயோ என்று கூறாதே, ஆண்டவனே என்று கூறு. நீ எனக்கு காணிக்கையாக தந்த பழம் உன்னையே பதம் பார்த்து விட்டது.
விழுந்தவன் எழுவான், எழுந்தவன் விழுவான். இதுவே உலக இயற்கை. ஓ, நாளை வலிக்கு விழாத பலாப்பழத்தை எடுத்து வா. ஐயா, என்னோட குறைய நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்னப்பா குறை? என் வீட்டுல 5 கோழியும் ஒரு வெள்ளை சேவல் இருக்கு. அந்த 5 கோழி முட்டை போடுது. ஏன் அந்த வெள்ளை சேவல் மட்டும் முட்டையே போட மாட்டேங்குது? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆமாம். இந்த பிரச்சனை தீர நல்ல வழி சொல்றேன், கேளு. இந்த பிரச்சனைக்கு மட்டும் இந்த சாமியார் விடை கூறிட்டாருன்னா அவரு தான்டா நம்ம குரு. ஆமா. மத்த கோழியெல்லாம் என்ன வர்ணம்? கருப்பு வர்ணம் குருவே. மடையா மடையா? கருப்பு கோழிகள் முட்டையிடும்போது வெள்ளை சேவல் எப்படி முட்டையிடும்? அந்த வெள்ளை சேவலையும் கருப்பு வர்ணம் எடுத்து கருப்பாக மாற்றிவிடு, முட்டை போடும். ஆஹா, நீங்க தான் குரு. பரமார்த்த குரு, பரமார்த்த குரு, பரமார்த்த குரு, பரமார்த்த குரு. வாழ்க வாழ்க. பரமார்த்த குரு. வாழ்க வாழ்க. கால உழுங்கடா. வாழ்க சீடர்களே, வாழ்க. அது சரி. என் வயிற்ற பார்த்து அந்த சமையல்கார பயந்துட்டான். ஆனா உனக்குடா தலையில இருந்து கால் வலிக்கு வயிறுன்னு தெரியலடா. நம்ம சாப்பிடுறத பார்த்து அந்த சமையல்காரன் ஊரை விட்டே ஓட போறான்டா. அது ஒண்ணுல வருணாதா, உங்க மரத்துல எங்களை சேர்த்துக்கிட்டீங்கல்ல, அதை நினைச்சு சிரிச்சான். பரமார்த்த குரு. வாழ்க வாழ்க. பரமார்த்த குரு. வாழ்க.